ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து குடல் சால்னா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு ஒரு மீடியம் சைஸ் குடலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுத்தண்ணெலாம் நல்லா கழுவி எடுத்து தண்ணி வடிய வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் அந்த கழுவுன குடல் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வேகிற அளவு தண்ணி, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு 3 ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. அடுத்த 7 ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா குடல் வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்புறமா வந்து தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க தண்ணியோடு பண்ணிவிட்டு அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசால் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. அப்புறம் குக்கரில் வந்து வெங்காயம் வதக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி நம்ம ஊற்ற போகிற திக்னஸ்க்காக அதுக்கு வந்து நான் 2 பத்தை வந்து தேங்காய் நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கசகசா சுடுதண்ணில் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம், ஒரு குடமிளகாய், இது வந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம் குடமிளகாய் வேணும்னா. அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி வந்து வதக்க போகிறோம். நம்ம நல்லா எண்ணெய் காய்ச்சோன்னா லவங்கம், பட்டை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு 2 பட்டை 3 லவங்கம் போட்டிருக்கேன் நான். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோட அரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கினா நம்மளுக்கு போதும். அப்புறம் தக்காளி, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொலையாக வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா இப்போ அது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடமிளகாய் கட் பண்ணி வச்சு குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கு. இது வந்து டீஸ்பூன் தான். ஸோ வந்து 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவோ குறைவோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் போதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம வந்து அங்கே வச்சுருக்க பார்த்திங்கன்னா குடல் தண்ணியும் குடலும், ஸோ அதுவும் ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்தோடனே நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து தேங்காயும் கசகசா வந்து நல்லா மை போல் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் அதில் நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ அந்த ஜாரில் வந்து இருக்கும்ல, அந்த ஜார் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க குடல் குழம்பு. இது வந்து எப்படியும் திக்காக தான் நமக்கு வந்து ஆக போகுது. தேங்காய் பேஸ்ட் நல்லா இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு நல்லா கொதித்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. அடுப்பு வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த விசில்லாம் வந்து போயிடணும். அந்த ஆவி நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குடல் குழம்பு நல்லா திக்காக நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அந்த குடல் குழம்பை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இடியாப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு எனக்கு. தேங்க்யூ.